தமிழக மக்கள், தமிழக வம்சாவளி மக்கள், உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை பொழுதில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் விஞ்ஞானி டாக்டர் ஏகே. தற்பொழுது தென்கொரியாவில் போஸ்டாக் பணியில் ஆராய்ச்சியாளராக விஞ்ஞானியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட தென்கொரியாவில் 8-9 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய ஹைட்ரஜன் ஆராய்ச்சி தவிர அதிகமாக பருவநிலை மாற்றம் மற்றும் பருவநிலை நெருக்கடி குறித்து அதிகம் எழுதியும் பேசியும் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக நான் கூறி வருகிறேன். இந்த தமிழ் விளக்கம் மக்கள், அரசு அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பருவநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று கிட்டத்தட்ட 1000 போருக்கு சமம் கிளைமேட் சேஞ்ச் விளைவுகள். போரை கூட ஒரு கட்டத்தில் உங்களால் நிறுத்த முடியும், ஆனால் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை உங்களால் அவ்வளவு சீக்கிரமாக நிறுத்த முடியாது. கண்ணுக்கு தெரிவார்கள், எதிர் நாட்டின் இராணுவ வீரர்கள் சுட்டுவிடலாம், ஆனால் பருவநிலையோ நம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு கஜா புயல். எனவே தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு உடனடியாக பருவநிலை அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும். பிறப்பித்து போர்க்கால அடிப்படையில் இந்த காலநிலை, அதாவது பருவநிலை மாற்றத்தை எப்படி நாம் கட்டுக்கு கொண்டு வருவது, இது இன்றைக்கி புடியெடுத்து நாளைக்குன்னு எல்லாம் எப்படி சரி பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு இயற்கையோடு நம்ம போராட போகிறோம். அப்படிங்கிறப்போ சரியான விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டு சரியாக திட்டம் தீட்டினால் மட்டுமே தமிழ்நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். காரணம், தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் இந்திய பெருங்கடலில் ஒட்டியே வருகின்றன, பல 100 கிலோமீட்டர்கள். பருவநிலை, அதாவது காலநிலை மாற்றத்தின் ஆபத்துகளில் ஒன்று கடல் நீர் மட்டம் உயருதல். நீங்களே பார்க்கலாம், பல பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்படுகிறது. அங்கே உள்ள பனை மரங்களோ தென்னை மரங்களோ கடலில் விழுகின்றன. இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஏன் நடைபெறுகிறது? கடல் நீர் மட்டம் உயர்கிறது. எப்படி உயர்கிறது? அண்டார்டிகாவிலும் ஆர்டிகாவிலும் உள்ள பனிப்பாறைகள் உருக தொடங்குகின்றன. ஏன் உருக தொடங்குகின்றன? பூமியின் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. ஏன் பூமியின் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது? பசுமையாக வாயுக்களால். பசுமையாக வாயுக்கள் எங்கேருந்து வருகின்றன? நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் மற்றும் நிலக்கரி. நாம் தற்போது பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மின்சாரம் எங்கேருந்து வருகிறது? நெய்வேலியில் நிலக்கரியை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தினை நீர் மூலம் அனுப்பி நீராவியை வர வைத்து, அந்த நீராவியை ஸ்டீமில் அனுப்பி டர்பைனில் சுற்ற வைத்து அதிலிருந்து நாம் பல 100 கிலோவாட் மின்சாரங்கள் பெறுகிறோம். இதில் கடைசியாக உமிழப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. இப்படி இவை அனைத்தும் வளிமண்டலத்தில் சேர்ந்து தான் இந்த பருவநிலை மாற்றத்தை உருவாக்குகின்றன. ஆக இந்த பருவநிலை மாற்றத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் CO2 உமிழ்வை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால தான் உலகெங்கும் தற்பொழுது மின்சார வாகனங்கள், மின்சார ரயில் என்று அனைவரும் மாறி வருகின்றனர். ஆக தமிழ்நாடு அரசு உடனடியாக பருவநிலை மாற்றம் சட்டம் இயற்றி தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். மேலும் அதற்கான ஒரு சிறப்பு குழுவை முதலில் அமைக்க வேண்டும். அதில் உள்ள அனைவருமே PhD முடித்தவர்களாக இருக்க வேண்டும். தரமாக இந்தியாவிலோ அயல்நாட்டிலோ PhD முடித்த ஒரு 10 பேர் கொண்ட விஞ்ஞானிகள் குழுவை வைத்து பேசி ஒவ்வொரு பாலிசி மேக்கர்ஸ் என்று கூறுவார்கள், அவர்களை வைத்துக்கொண்டு கட்டுப்படுத்துவது என்னென்ன மாதிரியான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை அவர்களை வைத்து முதல்வர் விஜய் அவர்கள் இந்த முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு இன்னும் 50 இல்லை 60 வருடங்களில் மிகப்பெரிய ஆபத்தை எந்த மாதிரியான விளைவுகளோடு சந்திக்கலாம் என்று நான் வேண்டி விரும்பி இந்த அரசுக்கு ஒரு விஞ்ஞானியாக, தென்கொரியாவில் வாழும் தமிழ் வம்சாவளி விஞ்ஞானியாக நான் கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு மக்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். மிக்க நன்றி.